அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரில் பண மேலாண்மை துறையில் பணியாற்றி வந்தவர் ரவிராஜ். பெங்களூரு விவேக் நகரில் வசித்து வரும் இவர் மத்திய அரசின் அறிவிப்பான பண மதிப்பிழக்கத்தை தொடர்ந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு பழைய நோட்டுகளை புதிய 2000 ரூபாய் அல்லது செல்லக்கூடிய வேறு சில நோட்டுகளாக மாற்ற சிலருக்கு உதவி புரிந்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையே வங்கியில் அண்மையில் நடைபெற்ற மத்திய குழுவின் சோதனையில் ரவிராஜின் மோசடி வெளிவந்துள்ளது. இதனையடுத்து அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பண மோசடி குற்றச்சாட்டில் சிக்கி பணியிட நீக்கம் செய்யப்பட்ட ரவிராஜ் தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கைது குறித்து அச்சம் காரணமாக இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. பொதுவாகவே சாமானிய மக்கள்தான் வங்கி ஏடிஎம்களில் காத்து கிடக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தும் இதுபோன்ற வங்கி ஊழியர்கள் தான் சாமானிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தை கமிஷன் பெற்றுக்கொண்டு பெரும் பணக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதன் மூலம் கருப்பு பணம் வெள்ளையாக காரணமாக இருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல, பெரும்பாலான வங்கி ஊழியர்கள் இந்த மோசடி வேலைகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த மோசடி கும்பலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகள் போதாது. இன்னும் விரைந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். அப்போதுதான் சாமானிய மக்களுக்கான பணம் அவர்களிடத்தில் போய் சேரும். நன்றி.